சிவபெருமான நாம ராஜா அப்படிங்கிற நாமத்துல அழைக்கக்கூடியது தில்லையில நடராஜ பெருமான். அதே போல தியாகராஜா அப்படிங்கிற நாமத்தோட திருவாரூர்ல. நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா தியாகராஜ சுவாமியினுடைய ஆலயமாக திருவொற்றியூர் ஆலயம் இருக்கு. இங்க ஆதிபுரீஸ்வரர் முதல்ல வந்த பெருமான். ஆதியில வந்ததனால அவருக்கு ஆதிபுரீஸ்வரர் அப்படின்னு பேரு. தேவாதி தேவர்கள் எல்லாருக்காகவும் இறைவன் புற்று ரூபமாக வெளிப்படுகிறார். அதன் பிறகு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தேவர்கள் கேட்டபோது வருடத்திற்கு 3 நாட்கள் மட்டும் கவசமானது திறக்கப்பட்டு சுவாமிக்கு புனுகு சாத்தி, அதாவது அபிஷேகம்னா மற்ற ஆலயங்கள்ல நடைபெறுவது போல சந்தனம், பன்னீர், தயிர் அதுல எல்லாம் அபிஷேகம் பண்ண முடியாது. புற்று வடிவம்ங்கிறதுனால தைலக்காப்பு மட்டும் செய்யக்கூடிய ஒரு அழகான வைபவம் தான் இந்த கவசம் திறக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை தரிசனம் பண்ற அனைவருக்குமே நோய்கள் நீங்கி வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் வந்து வழிபடுங்க. வர முடியாதவர்களுக்கும் ஆதிபுரீஸ்வரருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.